எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்குதா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த சிரிங்கப்பால் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்பு சோறு, 1 கப்பு இளநீர் வழுக்கங்க. இளநீரையும் விட்டு இளநீர் வழுக்கையும் போட்டு நான் அரைச்சி பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டான முறையில். வெள்ளை பணியாரம், வெள்ளை அப்பங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இளநீரையும் விட்டு வழுக்கையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஈஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. 2 பேஜாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சு மிச்சம் இருக்க இளநீ தண்ணியும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றுற பக்கத்து இருக்கணும். 2 மணி நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துருச்சுங்க. பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. உப்பி போச்சுன்னா பொங்கி சாடிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணியார குழியில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. வெள்ளை பணியாரங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஸ்வீட் போட்டும் பண்ணலாம், காரம் போட்டும் பண்ணலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளிசம் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்பமும் பண்ணிடலாங்க. இன்ஸ்டன்ட் ஆட்டு இந்த மாதிரி 2 மணி நேரத்தில் பண்ணிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.